வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. வாங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் சைக்காலஜி பார்ட் 2. நான் ஆல்ரெடி ட்ரேடிங் சைக்காலஜி பற்றி ஒரு பேசிக்காக ஒன்று போட்டிருந்தேன். அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. இதில் நான் ஒரு 4 கொஷின்ஸ் வச்சுருக்கேன். ஓகேவா? ஆஸ் எ ட்ரேடராக நீங்கள் அந்த 4 கொஷினுக்கும் உங்கள் மைண்ட்லேயே ஒரு ஆன்சர் கொடுத்துக்கோங்க. ஓகே, அந்த ஆன்சரை வச்சு உங்களோட சைக்காலஜி எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஆஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாகவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராகவும் அவங்க வந்து இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த கொஷின் மிகப்பெரிய பாப்புலரான ஒரு ட்ரேடிங் புக்கில் உள்ள ஒரு கொஷின்ஸ் தான். ஸோ இது உங்களுக்கு அந்த புக் கிடைக்காததுனால இந்த கொஷின்ஸை வச்சே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் இதை வச்சே நீங்கள் கிட்டத்தட்ட ஓரளவு நீங்கள் எந்த லெவல் ஆஃப் ட்ரேடிங்கில் இருக்கீங்க, உங்களோட மைண்டு வந்து எந்த அளவுக்கு வந்து ட்ரேடிங்க்கு ரெடி ஆகிருக்கு, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வால்வ் ஆக போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு 4 கொஷினில் சிம்பிளாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் சின்சியராக சீரியஸாக ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணியிருக்கிறதுல என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மைண்டில் ஏற்றிக்கங்க. ஓகேவா? இதை தான் சொல்லியிருக்கேன். என் கொஷினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள், ட்ரேடிங்க்கு ரெடி ஆகுங்க. போகலாமா? போகலாம். மொதல் கொஷின். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இதில் எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது ஆஸ் அ ட்ரேடராக. ஒன்று, இதில் வந்து கண்டிப்பாக 100% சான்ஸ் ஆஃப் கெட்டிங் 1000 ருபீஸ். ஓகேவா? 1000 ரூபாய் கண்டிப்பாக கிடைக்கும், அது 100% கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ட்ரேட். ரெண்டாவது, 90% ஆஃப் கெட்டிங் 2000 பட் 10% ஆஃப் கெட்டிங் 0. ஓகேவா? இது நீங்கள் 90% 2000 ரூபா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்குது. ஓகே, 10% எதுவும் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பும் இதில் இருக்குது. இந்த ரெண்டில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? நான் வச்சுக்கோங்க. ஒன்று, 1000 ரூபா கண்டிப்பாக கிடைக்கக்கூடியது. ரெண்டாவது, 2000 ரூபா 90% கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 10% எதுவுமே கிடைக்காம 0 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, இதில் ஒன்று சூஸ் பண்ணிக்கங்க. ரெண்டாவது சூஸ் பண்ணிட்டீங்களா? ரெண்டாவது பாருங்கள், அதே தான். இது வந்து அப்படியே ஷூர் லாஸ். கண்டிப்பாக 1000 ரூபா நஷ்டமாகக்கூடிய ஒரு ட்ரேட். ஓகேவா? 1000 ரூபா கண்டிப்பாக நஷ்டமாகும், 100% நஷ்டமாகுங்கிற ஒரு ட்ரேட். 90% 2000 ரூபா நஷ்டமாகிறதுக்கான வாய்ப்பு அதில் உண்டு. பட் 10% நீங்கள் லாஸ் ஆகாமல் வெளியே வரதுக்கான வாய்ப்பும் இதில் இருக்குது. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா 100% நஷ்டமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் 90% 2000 நஷ்டமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 10% நஷ்டமே இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. மூணாவது, 100% அதே தான் பாருங்கள். இதில் 50000 ரூபா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு ட்ரேட் இருக்குது. 100% சான்ஸ் 50000 ரூபா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு. ரெண்டாவது, 90% 1 லட்ச ரூபா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு. 10% எதுவுமே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு. ஓகேவா? அதே மாதிரி தான் 50000 ரூபா கண்டிப்பாக 50000 ரூபா கிடைக்க போகிற வாய்ப்பு. அப்படி இல்லை, இதை விட்டுட்டோம்னா 1 லட்ச ரூபா 90% கிடைக்கும், ஆனால் 10% எதுவுமே கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் ஒன்று சூஸ் பண்ணுங்கள். நாலாவது, அதே தான். 25000 ரூபா கண்டிப்பாக நஷ்டம், 100% 25000 ரூபா நஷ்டம். அந்த மாதிரி ஒரு ட்ரேட் இருக்குது, லாஸ் இருக்குது. அந்த ஒரு ட்ரேட் இருக்குது. 90% 50000 ரூபா நஷ்டமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் 10% எதுவுமே லாஸே இல்லாமல் நம்ம வந்து நஷ்டமடையாமல் போகிறதுக்கான வாய்ப்பும் இந்த ட்ரேடில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த இதுலேயும் ஒரு கொஷினை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே இப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த 4 கொஷினுக்கும் ஓரளவு உங்கள் மைண்டில் ஒரு ஆன்சர் எடுத்துருப்பீங்க. இதுக்கு நீங்கள் ரொம்ப யோசித்து அந்த மாதிரி உங்கள் மைண்டில் டப்புன்னு என்ன தோணுது நீங்கள் அதை வச்சு ஆன்சர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களோட சைக்காலஜியை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, வாங்க இதோட ஆன்சர்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகே ஓகே இது மொதல் கொஷின். இதில் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் எதை சூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, இந்த ஷூர் கெயின் 100% சான்ஸ் ஆஃப் கெட்டிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, 100, இதைத்தான் நீங்கள் எல்லாருமே சூஸ் பண்ணியிருப்பீங்க. மோஸ்ட்லி 95% ஆஃப் ட்ரேடர்ஸ், ஒரு பிகினராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இதைத்தான் ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஏன்? நஷ்டமே கிடையாது, எனக்கு 1000 ரூபாய் கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இதை சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்
அவங்க எதை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டாவதாக உள்ளதை தான் சூஸ் பண்ணுவாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஏன் இதில் கண்டிப்பாக 1000 கிடைக்கிது, இதில் 1000 கிடைக்காம போகிறதுக்கு 10% வாய்ப்பு இருக்குது, பட் நான் இதை தானே சூஸ் பண்ணுவாங்க எல்லாரும் அப்படின்னா, கண்டிப்பாக இல்லை மக்களே. எல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் வந்து இதை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டுத்துலேயுமே லாஸுங்கிறதே கிடையாது. ஓகே, இதில் 1000 கண்டிப்பாக ப்ராஃபிட், இதில் 90% 2000 ப்ராஃபிட், இதில் 10% ஜீரோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புனா நமக்கு நஷ்டம் இல்லைங்கிறது தான் நமக்கு இதில் பிடிக்குது ஒன்று. ஸோ நம்ம வந்து எப்பயுமே ஒரு ட்ரேடிங் எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அனாலிசிஸில் ஒரு இதை பிளானை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அது இவ்வளோ தூரம் ஏறும் அப்படிங்கிற ஒரு பிளானை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். பட் அது பாதியிலேயே நமக்கு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம், அது 90% அது 2000 ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிற ட்ரேடை தான் நம்ம அந்த ட்ரேட் எடுத்திருப்போம். ஓகேவா? ஆனால் அது ஒரு 1000 வரும்போதே நம்ம என்ன பண்ணியிருப்போம், பயத்தில் இதுக்கப்புறம் இறங்கிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த இடத்துலேயே ட்ரேடை கட் பண்ணிட்டு அந்த 1000 ப்ராஃபிட்டோட வெளியே வர பார்ப்பாங்க. ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் அதை 2000 வரைக்கும் போக விட பார்ப்பாங்க. இன்கேஸ் அது ரிட்டர்ன் ஆனால் அவங்க வாங்கின விலைக்கே விற்றுக்கிட்டு வருவாங்களே தவிர, அவங்க அந்த பாதியிலே புக் பண்ணிட்டு போக மாட்டாங்க. ஸோ இந்த கொஷனில் உங்களோட ட்ரேடிங் சைக்காலஜி உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா இதுலேயும் பாருங்கள், நீங்கள் 90% உங்களுக்கு சான்ஸ் இருக்குது 2000 கிடைக்கிறதுக்கு. 10% தான் நீங்கள் வந்து எதுவுமே கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இதை தான் எடுக்கணும். இது எப்படிங்க எனக்கு இது வந்து இன்னும் புரியல அப்படின்னா, ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் வைக்கிறீங்க. ஓகே, நான் எப்படி சொல்கிறது, 100 ஒரே ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க. அந்த ஸ்டாக் 120 போகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டீங்க. ஆனால் அது 110 போன உடனே நம்ம ஒரு பயத்தில் விற்றுட்டு வெளியே வந்துடுவோம். அதுதான் ஆக்சுவலாக எல்லா ட்ரேடரும் பண்ணுறது. ஆனால் ஒரு ட்ரேடர் என்ன பண்ணுறதுனால எக்ஸ்பர்ட் என்ன பண்ணுவார்னா, 110 வந்த உடனே 105 ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வெயிட் பண்ணுவாருங்க, அது 120 போகிற வரைக்கும். ஓகேவா? அதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். அவங்க ரெண்டாவது கொஷின் போகலாம். இது பாருங்கள், ரெண்டாவது கொஷனில் இதில் மோஸ்ட்லி நீங்கள் எல்லோரும் எதை சூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, இதில் வந்து கண்டிப்பாக ஒரு மிக்சர் சூஸ் இருக்குங்க. சில பேர் வந்து பார்த்தோன்னா, நான் அந்த அந்த 10% நான் தப்பிச்சிடுவேன், நஷ்டம் வராமல் நான் வெளியே போயிடுவேன். சில பேர் என்ன முடிவு பண்ணி, 1000 இங்கே போயிடுச்சு, எப்படி இருந்தாலும் போகுது, இன்னொரு 1000 தானே போனால் போகுது, வந்தால் நமக்கு வந்து 2000 நமக்கு நஷ்டம் வரதை குறைக்கலாமே அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் யோசிப்பீங்க. ஆனால் இதில் கரெக்டான எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தான். 100% சான்ஸ் ஆஃப் லூசிங் 1000 இருக்குல்ல. ஏன் இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கரெக்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு இந்த ரெண்டு ட்ரேட்லையுமே நஷ்டங்கிறது கண்டிப்பாக வரப்போகிறது ஒரு முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90%, இதில் 100% நமக்கு நஷ்டம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் பாருங்கள், இது வெறும் 1000 நமக்கு நஷ்டம், இது 2000 நமக்கு நஷ்டம். எப்பயுமே கேஸ் ஒரு நம்ம ட்ரேடிங்கில் இருக்குது அப்படின்னா, ப்ராஃபிட்டை ரன் பண்ணணும்னு சொல்லுவாங்க, லாஸை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது உங்களுக்கு 1000 நஷ்டம் வந்திருக்கு அப்படின்னா போதே நீங்கள் ட்ரேடை தப்பாக எடுத்துட்டீங்கிறது அங்கேயே ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? நீங்கள் ஒரு ட்ரேடை தப்பாக எடுத்துட்டீங்க, அந்த ட்ரேட் வந்து உங்களுக்கு அங்கேயே ப்ரூவ் ஆயிடுச்சுங்கும் போது நீங்கள் அங்கேயே கட் பண்ணிவிட்டு வெளியே வர்றது தான் புத்திசாலித்தனம். இந்த கொஷினில் நீங்கள் இந்த 1000 உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் போட்ட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதில் 1000 வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் அந்த ட்ரேடை கரெக்டாக தான் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது அங்கே ப்ரூவ் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் அந்த ட்ரேடை லாஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பாக எடுத்துட்டீங்கிறது இந்த இடத்துலையே ப்ரூவ் ஆகிட்டுங்கும் போது நீங்கள் 1000 லாஸ்லேயே கட் பண்ணிவிட்டு வெளியே வரணும். அது திருப்பி ரிட்டர்ன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த சான்ஸை நீங்கள் எடுக்கக்கூடாது. இதுதான் லாஸுக்கும் ப்ராஃபிட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இதை வந்து நம்ம ட்ரேடிங் இதில் சொல்லுவாங்க, ரன் அ ப்ராஃபிட் கட் அ லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் வந்து என்னென்னா, ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அந்த ப்ராஃபிட்டை ரன் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் நாள் விட்டு பாருங்கன்னு சொல்லுவாங்க. லாஸ் வந்துச்சுன்னா அதை உடனே கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த செகண்ட் கொஷனுக்கான ஆன்சர். ஃபஸ்ட்டு ஒன்று தான் ஆன்சர், ஷுர் லாஸ் 100% தான். இது அப்படி வாங்க, இது மூணாவது கொஷின். இதில் பார்த்தீங்கன்னா 50,000 கண்டிப்பாக ப்ராஃபிட், 1,00,000 கண்டிப்பாக நஷ்டம். 1,00,000 கண்டிப்பாக ப்ராஃபிட், 10% எதுவும் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அந்த மொதல் கொஷனுக்கு ஆன்சர் சொன்னோடனே நீங்கள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு டபுள் மைண்டடாக ஆயிருப்பீங்க. சில பேர் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 50,000 இது பெரிய அமௌண்ட்டாக இருக்குது, 50,000 எனக்கு இதுவே போதும் அப்படிங்கிற சில பேர் இருப்பீங்க. ஒன்று, 1,00,000 வருது, 90% நான் ரிஸ்க் எடுக்கிறேன் எனக்கு அப்படிங்கிற, நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொன்னதுனால இதுக்கும் சில பேர் இப்போ வந்து மைண்டை மாற்றி வச்சுருப்பீங்க. ஓகேவா? ஆனால் இதுலேயும் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ரெண்டாவது ஒன்று தான். ஏன்
இது வந்து 50,000 கிடைக்குதுங்க. என்னங்க 50,000 நமக்கு வந்து பெரிய இது வேணுங்க. நான் 50,000 கிடைக்குது. அத விட்டுட்டு இந்த 0 வந்துச்சுன்னா எனக்கு என்னங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருப்பீங்க. காய்ஸ் நீங்க எப்பயுமே இந்த ஷேர் மார்க்கெட்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ரூ. 50,000 வரதும், அந்த பக்கம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 2,000 வரதும் கிட்டத்தட்ட சேம் தான். எத வச்சு நான் அப்படி சொல்றேன்னா, நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி தான் காய்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ரூ. 10,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 2,000 தான் வரும். ஓகேவா? அது வந்து என்ன ஒரு ஏற்றம் கொடுத்தாலும் ரூ. 2,000 தான் வரும். ரூ. 2,000 வரதுங்கிறதே பெரிய விஷயம். நீங்க ரூ. 1,00,000 ரூ. 2,00,000 ட்ரேட் பண்ணா தான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணா தான் ஒரு ரூ. 50,000 வரும். அதிகபட்சம் சொல்றேன். ஒரு ரூ. 5,00,000லாம் போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ரூ. 50,000 கிடைக்கும். ஸோ, நீங்க கிட்டத்தட்ட 2மே ஒண்ணு தான். இந்த ரூ. 50,000ங்கிறது நீங்க ஒண்ணுமே இல்ல. நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அதிகமாக, அதிகமாக உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமா வரும். அதே மாரி லாஸ் அதிகமா வரும். ஸோ, அந்த பக்கம் கொஸ்டின்ல இந்த ரூ. 2,000 ரூ. 1,000ங்கிறதும் சேம் தான். இங்க இருக்க அந்த ரூ. 50,000யும் சேம் தான். நீங்க இன்வெஸ்ட் பண்ண விதத்த பொறுத்து தான் அது ப்ராஃபிட்டா மாறுறதும், ஆகுறதும் மாறுது. ஸோ, இது 2த்துக்குமே ஆன்சர் இந்த பாசிபிள் கெயின் தான். இங்க இருக்க நமக்கு அந்த ப்ராஃபிட்டோட வேல்யூ முக்கியமே இல்ல காய்ஸ். நம்மளோட அந்த பெர்சன்டேஜ் சான்ஸ் இருக்கு பாருங்க. இதுதான் முக்கியம். ஓகேவா? இத நீங்க மைண்ட்ல ஏத்திக்கங்க. 4வது கொஸ்டின். இது எப்படி நீங்க பண்ணா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து இதுக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். இந்த 100% சான்ஸ் ஆஃப் லூசிங்க தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா, இது ட்ரேடிங்கில ஒரு ஃபார்முலா நான் சொல்லியிருக்கிறதுல ரன் அ ப்ராஃபிட், கட் அ லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கேயுமே பாசிபிளா இருக்கும். மோஸ்ட்லி இத தான் எல்லாரும் சூஸ் பண்ணணும். இதுதான் கரெக்ட். ஆக்சுவலா நம்ம லாஸ பெருசா ஆக்கவே விடக்கூடாது. ரிஸ்க் எடுக்கவே கூடாது. தேங்க் யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்ததுல உங்களுக்கு ஓரளவு உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு ட்ரேடிங்கை பற்றி சொல்லித் தராமல் இதெல்லாம் சொல்லித் தரீங்க அப்படின்னா, இதெல்லாம் தான் கைஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து என்னதான் ட்ரேட் பண்ணாலும் நம்ம போட போகிறது நம்மளோட பணம், நம்மளோட கேபிட்டல். அது யாருக்கு என்ன நஷ்டம் பண்ணாலும் அது வேறு யாருக்கும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு தான் பணம் போடுற உங்களுக்கு தான் பிரச்சனை. ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இதெல்லாம் கற்றுக்கிட்டு ட்ரேட் எடுக்கிறதே பெட்டர். நான் ஏன் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா, அதே மாரி இந்த ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு இதில் வரும்போது, இதில் நான் சொன்ன மாரி நெறைய சைக்காலஜி, நெறையா கோட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த மாரி ஒரு கோட்ஸ் இருக்கு. அது என்னன்னா, "லாஸஸ் வில் கம் டூ யூ ஃபார் அ 1 இயர்" அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரேடிங்கில. "அண்ட் ப்ராஃபிட் வில் கிவ் யூ த ஹோல் லைஃப்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்னன்னா, நீங்க என்னதான் மிகப்பெரிய ஆளா இருந்தாலும், என்னதான் நீங்க வந்து ஸ்கூல்ல வந்து பெரிய 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 மேக்ஸில் ஜீனியஸ், நான் வந்து இதில ஜீனியஸ், நான் எது தொட்டாலும் தொடங்கும், எனக்கு நான் எங்கே போனாலும் ப்ராஃபிட்டு தான், நான் எதில் எல்லாத்துலேயும் நான் வின்னர் தான் அப்படின்னு நீங்கள் என்னதான் எவ்வளோ பெரிய ஆளாக தான் இருந்தாலும், இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வருஷம் ட்ரேட் பண்ணாலும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன குழந்தை, ஒரு பிகினர் தான். ஓகேவா? அதுதான் அதில் சொல்லியிருப்பாங்க. "தி பிகினர் வில் லூஸ் ஐ மீன் த லாஸ் வில் கம் டு 1 இயர் ஃபார் அ பிகினர்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் என்னதான் நீங்கள் பெரிய புத்திசாலியாக இருந்தாலும், அந்த லாஸ் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா, உங்களோட சைக்காலஜி அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகாது. ஓகே. அதைத்தான் நான் சொல்கிறேன். அந்த 1 இயருக்கு நீங்கள் ஒரு 6 மாதம் லேர்ன் பண்ணுறதுலேயே விட்டுட்டு, அடுத்த 6 மாதம் ட்ரேட் பண்ணிங்கன்னா, உங்களோட லாஸஸ் குறையும். நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான அதிக வாய்ப்பும் இருக்கும். ஆனால் அதில் நான் இன்னொன்று சொல்லியிருக்கேன் தெரியுமா? "ப்ராஃபிட் வில் மேக் யுவர் ஹோல் லைஃப்னு" சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம், அதில் கொடுக்க போகிற ப்ராஃபிட் எல்லாமே உங்கள் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய லெவலுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகே. இதைத்தான் வந்து அந்த இதில் வந்து ட்ரேடிங் சைக்காலஜிலையும் இந்த கோர்ஸை சொல்லுவாங்க. ஸோ ஆல்வேஸ் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக ட்ரேட் எடுங்க, சைக்காலஜியை லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உள்ள வந்து நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம். லாஸ் எடுக்காமல் இருக்கிறது தான் கெட்டித்தனம். ப்ராஃபிட் எடுக்கிறது புத்திசாலித்தனம் கிடையவே கிடையாது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். லாஸ் எடுக்காமல் இருக்கிறவன் தான் வெற்றியாளன். ப்ராஃபிட் எடுக்கிறவன் என்றைக்குமே வெற்றியாளன் இல்லை அப்படிங்கிறதும் இந்த ட்ரேடிங் சைக்காலஜியில் உண்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன தான் ப்ராஃபிட் எடுத்தாலும் அது ஒரு நாள் உங்களுக்கு லாஸாக போயிடும். ஆனால் நீங்கள் லாஸே எடுக்கல, அதுக்கு அர்த்தம் ப்ராஃபிட்டை மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். புரிஞ்சுக்கங்க கைஸ். புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்த ட்ரேடிங் சைக்காலஜி வீடியோவில் நான் இதோட இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு நல்லாவே சொல்கிறேன். பாருங்கள். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.